ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறைகள், 50 வருட அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாணன் அவர்கள் இருக்காங்க. வருகிற 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மக்களுக்கு இந்த வருடம் முடிய போகுது. இதுல நிறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டாங்க. வரக்கூடிய 2026 எப்படி அமையும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். சோ அந்த வகையில வரக்கூடிய 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா? மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக துல்லியமான 2025 நல்லா அனுபவிச்சாங்க. படிப்பு, அறிவு சம்பந்தமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள். அதில் திருமண வாழ்க்கையில் உள்ளவங்க பிரிவை சந்திச்சாங்க. தொழில்துறையில் உள்ளவங்க நிறைய ட்ரைனிங்க்கு போகிறதோ இல்லை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிப்பதோ அதுக்கு முயற்சி பண்ணுவதோ இப்படி பண்ணாங்க. மேலும் அவங்கள பொறுத்தவரையும் இந்த மிதுன ராசி நேயர்களும் பெரும்பாலும் படிப்புன்னு தான் அவங்க கவனமே முழுமையாக. அது ஒரு காற்று ராசி. அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னாக்க ரொம்ப நுட்பமான அடுத்தவங்க சிந்திக்கிறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அப்படிப்பட்டவங்க இந்த இந்த கடந்த 25வது ஆண்டுல காதலில் மாட்டிக்கிட்டாங்க. காதல் பிரச்சனையில். காதல் பிரச்சனைனா குழந்தையா இருந்தாலும் குழந்தை வேணுன்ற கவனத்தில் நிறைய காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் மேற்படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காதனால அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, பூர்வீக இடத்துக்கெல்லாம் போகலாம் வரலான்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி குலதெய்வங்களை வழிபடுறதுக்கும் இவங்க ஒரு தடுப்பு மறுப்பு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த 2026 நம்ம செஞ்ச தப்புன்னு உணர்ற காலமாக போயிடும். அப்போ உணரும் போது ஒரு மனிதன் எப்போ வளர்ச்சி அடைகிறான்னா தன்னைத்தான் உணரும் பொழுது அவன் வளர்ச்சி அடைகிறான். திருத்திக்கும் போது ஏன்னு கேட்டால் 7க்கும் 10 கூட 2ல் உட்காந்துருக்கான் குரு பகவான். அப்போ கிரகங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்ம ஏன் இந்த வார்த்தையை சொல்றோன்னு தெரியும். அப்படி இருக்கும் போது 7ஆம் அதிபதி பாதகாதிபதி பாதகம் பண்ணோம்னா எப்படி பாதகம் பண்ணா பாதகம் செய்ததை உணர்ந்து நல்லது செய்ய வைப்பான். அப்படி ஒரு புதிய ஒரு வளர்ச்சியையும் புதிய ஒரு முயற்சியையும் அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி வாகன யோகம் என்பது அமையும். சிலருக்கு வண்டி வாகன யோகம் என்பது திறக்க கூட முடியாத வண்டி ஒரு மூலையில கிடக்கும். அப்படிப்பட்ட நிலைமை. இவங்களா வாங்கி விருப்பப்பட்டு வாங்கினதை அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள இண்டிகேட் பண்ணுவாங்க, ஏப்பா அந்த பொருள் அப்படியே கிடக்கல, யாருக்காவது கொடுத்துறேன், கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி மனசு வராதில்ல, மனசு வரும். ஆனா இவங்க எப்பொழுதுமே அவங்க உங்களுடைய பெயரோட அமைப்பும் அவங்க பிறந்த தேதிய அமைப்பும் தான் அந்த வரும் வராதுன்றதுக்கு நிர்ணயிக்குது. இப்ப வீணுற ஒரு பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மிதுன ராசியா இருக்காங்கன்னா மிதுன ராசி 5 கூடைய புதன், வீணர் தான் 6 கூடையது. தன்னோட பொருளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வீணர் 6 யாரு மனைவி. அந்த மனைவியை விட்டு கொடுக்கறது எப்படி முடியும்? ஆனா வேறு வழியே இல்லாத விட்டு கொடுக்கிற சூழ்நிலை இப்ப மாட்டிக்குவாங்க. அந்த கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன விஷயத்தை பேச தெரியாத பேசி பாதகாதிபதி தானே 7ஆம் அதிபதி அந்த மிதுனத்தில் இருந்தது, மனைவி தானே பேச ஆரம்பிச்சு அது ஒரு சிக்கலாக போய் இந்த வருஷத்தில் நல்லா அடங்கி போகிற வரைய அந்த மனைவி புடின்னு பிடிச்சி விட்டுரும். ஏன்னு கேட்டால் இந்த புதன் குருன்ற ஒரு அறிவு சிந்தனை மனோபக்குவம் இல்லை. எல்லாம் படித்ததுலாம் நீ வாழ்க்கைக்கு வரும்போது ஏட்டு சுரக்கா கறிக்காவுமான்னு கேட்குறாங்கள, அதுபோல தான் இந்த மிதுன ராசி நேயர்கள் படித்து செல்வாங்க. எல்லாமே படிச்சுட்டே இருக்கணும். ஆனால் ஒரு அன்பான ஒரு மனைவி தன்னை தேடி வரும்போது, எங்க நான் படிக்கிட்டேன்னா, நல்லா படிப்பா, நீ படித்த பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லி நீ இன்ட்ரெஸ்ட்டு உற்சாகப்படுத்துறது பெருசு இல்லை. அது இல்லறத்துக்கு வந்ததை நீ படிக்க போனோன்னே, நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஒரு பொண்ணு கொண்டு போய் அட்மிஷன் போட்டுட்டாரு. அப்போ புரிந்துக்கிறது இல்லை. புரிதல் இல்லாத போது அதெல்லாம் இப்போ புரிய வச்சிடும்.
2026 2026 நான் சொன்னேன், நீ சொல்லலாம்ல, இப்போ நம்ம இப்போதானப்பா கல்யாணம் ஆகிருக்கோம், நீங்கள் வந்து இப்போ படிப்புக்கு போறியேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. ஏம்மா நான் உன்னை நீ நல்லா இருக்கணும் தான் கேட்டேன், நீ நல்லா இருந்தோட. இது மாதிரி மிதுன ராசினியர்கள் அறிவில் சிறந்தவர்களாச்சா, மகாவிஷ்ணுவோட அமைப்பு உடையவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு இப்போ இவங்க கஷ்டத்துக்கு மாட்டுவாங்க. அப்போ ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு அடங்கி போகுன்றது தான் இயற்கையோட விதி. யாராவது ஒருத்தர் கட்டுப்படும். அப்படி மிதுன ராசி சுயமா நின்னது இப்ப கட்டுப்பட்டுரும். அப்படிப்பட்ட 2026 தான் போக போகுது. இந்த 2026க்குள்ள இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையும் நிறைய உணர்தல் வரும். இதுக்கு முன்னாடி கலியுகத்துல நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கோன்னா இப்போ புரிஞ்சுக்கணும். 100 வழி இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. தட்டுனா அதுக்கு பதில் வரும். ஆனா அனுபவம் வருமா? அப்ப அனுபவஸ்தர்களை இவங்க அவங்கள அணுகும் பொழுது மட்டும்தான் அந்த அனுபவம் வரும். அப்ப கூட அவங்க மேல சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வர்றவங்களை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அவங்க போன விதத்தை சொல்லும்போது அப்ப நினைவு வரணும் அவங்களுக்கு. யாராவது அவங்களோட பேர்ல எண்ணுன்னு இருந்து ஞாபக சக்தி குறையும். ஆமா, முன் எழுத்தோ கடைசி எழுத்தோ எண்ணுன்னு இருந்தாலோ நடுவுல தமிழ்ல வந்து நானும் வருது இல்ல, அதுல வந்து ஆங்கிலத்துல எண்ணுன்னு தானே போடுறாங்க. 5ஆம் இடத்துக்கு உடையது. அந்த மிதுன ராசிக்குள்ளது 5, அந்த புதன் 5, அந்த எண்ணுன்றது 5. அந்த எண்ணென்ற இந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க ஞாபக சக்தி இங்கதான் வச்சேன்னுவாங்க. இவங்களே பத்திரமா வச்சுக்கமா, நான் மறந்துடுவோம் கேட்கறேன்னு சொல்லி யார் கையில கொடுத்துருப்பாங்க. அப்படி ஞாபகம் மறதி. ஆனா கொடுத்தது போனதெல்லாம் ஞாபகம் இருக்கும், சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு தேடுற மாதிரி இருக்கும். அப்ப நான் அதுக்கு பிறகு ஞாபகம் வரும். காற்று தானே மிதுன ராசின்றது, காற்று. வாய்வு தொல்லை வரும் நிறைய. இவங்கெல்லாம் நடந்துகிட்டே படிக்கணும், உட்காந்துக்கிட்டுலாம் படிக்கக்கூடாது. குடும்பம் நடத்துறது கூட எப்படிங்க நடந்துக்கிட்டு தான் குடும்பம் நடத்தணுமா? அப்படி ஒரு கேள்வி என்ன? அப்படிலாம் இல்லை. அப்படியே ஒன்று என்ன பண்ணனாக்க, அப்படி வெளியூர் போகணும், உள்ளூர் வரணும். இப்படி வெளியில போய் வந்தா அந்த குடும்பம் நல்லா ஓடும். என் குடும்பமே கதி இருந்தா உனக்கு கெட்ட பேரும் அவ பேரும் தான் வரும். அப்போ 2026 வந்து மிதுன ராசிக்கு வந்து மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் தேவைன்னு சொல்றீங்க. மாற்றங்கள் வரத புரிதல் தேவை. ஆமா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிரமங்கள் வராது. புரிதல் இல்லைன்னா அதை வந்து புரிய வைக்கும் பொழுது இயற்கை புரிய வைக்கும். நம்ம அதை புரிஞ்சா தானே அந்த சுகமான வாழ்க்கை வாழ முடியும். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறதுக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 நிறைய வழிகளை கொடுக்கும். வழிகளை நீங்க புரிஞ்சு அதற்கேற்ற போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா சிறப்பா இருக்கலாமா. நன்றி ஐயா, ரொம்ப விளக்கமா வந்து தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வையகம்.